Greetings to you all in the wonderful name of our Lord and Savior Jesus Christ. After 1 month of trip to South Africa and other parts of the world, God has been blessing to me. God has enabled His strength. God has enabled His grace and His mercy. Blessed be the name of the Lord. I thank God for my sweet mother for conducting the church and the ministry and helping everybody to be a blessed person. May the Lord bless my dear mother and her ministry. And the Lord has been gracious to my family as well. And God has been also enabling me to get healed and restored from all the climatic conditions. As we think it's not easy to minister when we go for a month of ministry. When the virtue of the Lord leaves and comes upon you, it drains a lot of your energy. From the time I've landed, I've been sleeping and resting. I can assure you there are a lot of testimonies to share to you. Thousands of people were blessed. It is your prayers. நம்முடைய சபையில் உள்ள ஜெபத்தினால கர்த்தர் ஒரு பெரிய தேசத்தை அசைத்து அங்கே உள்ள ஜனங்களை ஆண்டவர் நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும் வண்ணமாக நல்ல அவருக்கு மகிமை செலுத்தும். உங்கள் ஜெபங்களினால கர்த்தர் தேசங்களை அசைத்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. Your prayers are not ordinary prayers. People are saved, revived, blessed, healed and restored. It is not the man's doing, it's the Lord's doing. Because our faith is very low and the faith of the Lord is so big. Amen. Amen. God's name was glorified in everything that I did for God. When you go around the anointing, you get addicted to the anointing. Because anointing is like a river. The more you get bathed into the river, you want to go into it. அபிஷேகத்தை விரும்புங்க, நல்ல கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அபிஷேகம் எனக்கு வேண்டும் சொல்லுங்க, நல்ல கரத்தை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அபிஷேகம் இன்னும் என் மேல ஊற்றப்படும் சொல்லுங்க, மட்டும் கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். We need the anointing for these last days. Today I want to talk about the healing of the Lord. As the stronghold of the evil is gripping the church and God's people, the mighty power of God will oversee the hand of the enemy. சாத்தானுடைய சதிகளை தீர்த்து கட்டவே இயேசு வெளிப்பட்டார். Hallelujah. Hallelujah. The title of my sermon is The Hand of the Lord Shall Prevail Against the Enemy. சத்துருடைய சதித்திட்டங்களுக்கு மேலாக கர்த்தருடைய கரம் ஓங்கும் என்பது இந்த செய்தியுடைய தலைப்பு. The hand of the Lord. கர்த்தருடைய கரம். The mighty power of the hand of the Lord. சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய கரம். எல்லாரும் கரங்களை வைத்து சொல்லுங்க, கர்த்தருடைய கரம் என் மேல இருக்கிறது. அவருடைய கரம்
எல்லா நுகங்களை முறிக்கும், எல்லா சாபங்களை முறிக்கும், எல்லா தீங்கான காரியங்களை முறிக்கும். கர்த்தருடைய கரம் என் மேல இருக்கிறது. நல்ல கரங்களை தட்டி ஆவியானவருடைய வல்லமை பெற்றுக்கொள்ளுகிற வண்ணமாக நல்ல கரங்களை, அபிஷேகமாய் கரங்களை தட்ட நீங்க கற்றுக்கொள்ள வேண்டும். தேவ அக்கினி உங்க மேல இருக்கிற வண்ணமாக தட்டணும். தேவ பிரசன்னம் உங்களை நிரப்புற வண்ணமாக கரங்களை தட்டும் பொழுது அபிஷேகம் உங்க மேல வரட்டும். கரங்களை தட்டும் பொழுது அந்நிய பாஷையுடைய அனுபவம் வரட்டும். கரங்களை தட்டும் பொழுது தேவனுடைய கரத்தை உணர்கிற வரட்டும். கரங்களை தட்டும் பொழுது என் தேவனுடைய அதிகாரம் வரட்டும். கரங்களை தட்டும் பொழுது தேவனுடைய வார்த்தை வெளிப்படட்டும். கரங்களை தட்டும் பொழுது சத்துரு நொறுங்கி போவானாக. சத்துரு நொறுங்கி போவானாக. It's not a man's doing, it's the Lord's doing. கர்த்தருடைய கிரியை. God's doing. கர்த்தருடைய கிரியை. It is the Lord's doing. கர்த்தர் செய்கிறார், கிரியை செய்கிறார். என்னோட கேந்து சொல்லுங்க, கர்த்தர் செய்கிற கிரியை. நல்ல சத்தமா, நல்ல சத்தமா. இது கர்த்தருடைய கிரியை. ஆமென். இது கர்த்தருடைய கிரியை. இது கர்த்தருடைய கிரியை. The Bible says, வேதம் சொல்கிறது, for a moment let us close our eyes. எல்லாரும் ஒரு நிமிடம் கண்களை மூடி, Father God, in the name of Jesus, பிதாவாகிய தேவனே, இயேசுவின் நாமத்தில் use me as a vessel in your hand. உம்முடைய கரத்திலே ஒரு பாத்திரமாய் என்னை பயன்படுத்தும். For I am feeble and you are strong. ஆண்டவரே, நான் பலவீன, நீரோ பலசாலியா இருக்கிறீர். Let your strength prevail. உம்முடைய பலமானது மேற்கொள்ளுவதாக. Let your word touch the hearts of people. உம்முடைய வார்த்தை தங்களுடைய இதயங்களை தொடுவதாக. Strengthen us, O God, எங்களை பலப்படுத்தும் ஆண்டவரே. as we hear your word. உம்முடைய வார்த்தையை கேட்கும் பொழுது Let the word nourish to our bodies and souls and to our minds. உம்முடைய வார்த்தை எங்கள் ஆவி ஆத்துமாக்களை போஷிப்பதாக. In your mighty name we pray. உம்முடைய வல்லமையான நாமத்திலே நாங்கள் ஆண்டவரே ஜெபிக்கிறோம் பிதாவே. Amen. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். If my people who are called after my name, if they will humble themselves, the Bible says if they will humble. Turn your Bibles please. 2 Chronicles chapter 7 verse 14. 2 Chronicles chapter 7 verse 14. ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்திற்கு நான் கேட்டு அவள் பாவத்தை மன்னித்து அவள் தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பேன். தேசத்துக்கு சேமத்தை. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த வசனத்திற்காக கர்த்தர் உங்களோடு கூட பேசுவாராக. நல்ல கரங்களை தட்டி நல்ல சந்தோஷமா கர்த்தர் நீர் என்னோடு கூட பேசுவீராக. இந்த வசனத்து மூலமாக என்னோடு கூட பேசுங்க. ஆமென். ஹல்லேலூயா. It says my people. என் ஜனங்கள். What is the meaning of my people? என் ஜனங்கள் என்றால் அர்த்தம் என்ன? There is a separation God has distinguished between my people and the people of this world. இந்த உலகத்து மக்களுக்கும் கர்த்தருடைய ஜனத்திற்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. நல்லா கேளுங்க, நல்லா கேளுங்க, நல்லா கேளுங்க. The Lord is saying there is a separation. ஒரு வேறுபாடு இருக்கிறது. There is a standard of living. அவருடைய வாழ்க்கை தரம் உயர்ந்தது. There is a spirituality level. அவர் வாழ்க்கையிலே ஆவிக்குரிய நிலைமை உயர்ந்தது. In many things we fall and we fade away. अनेक காரியங்களிலே விழலாம், தோற்று போகலாம். But still the Father's love is coming after you. ஆனாலும் கர்த்தருடைய கரம் உங்களுக்கு பின்பாக வருகிறது. He's saying my people. என் ஜனமே. My people. என் ஜனமே. அந்த அன்பை பாருங்க. My people. என் ஜனம் என்று சொன்ன. Look at the love of God. He is calling you my people. கர்த்தருடைய பெரிதான அன்பு என் ஜனமே என்று உன்னை அழைக்கிறது. Our prayers as filthy as rags. நம்முடைய ஜெபங்கள் எல்லாம் அழுக்கான கந்தை போன்று இருக்கலாம். Our love will fade away and deny Jesus. நம்முடைய அன்பு மறைந்து போய் தேவனை கூட நாம் மறுதலிக்கலாம். Our minds are distracted and defocused from the work of God. கர்த்தருடைய வசனத்தை விட்டு மனமானது விதவிதமாய் கவர்ச்சிக்கப்படலாம். Our bodies are weak and tired and sick of everything around us. நம்முடைய சரீரமானது தளர்ந்து போய் சோர்ந்து போய் பல காரியங்களிலே நாம் அசந்தியா இருக்கலாம். But this morning, ஆனா இந்த காலவேளையிலே, my dear brothers and sisters, அன்பான சகோதர சகோதரிகளே, the love of Jesus is calling you my people. தேவனுடைய அன்பு என் ஜனமே என்று உன்னை அழைக்கிறது. என் ஜனமே என்று அன்பாய் கூப்பிடுகிற ஒரே சத்தம் இயேசு கிறிஸ்து தெய்வமாகிய கர்த்தராகிய அவரிடம் அந்த சத்தம் மாத்திரம் தான் இருக்கிறது. என்ன சத்தம்? அன்பின் சத்தம். My people. என் ஜனமே.
My people perish because lack of knowledge. அறிவில்லாமையால் என் ஜனம் சங்காரமாகிறார்கள். My people are gone away as astray. என் ஜனங்கள் என்னை விட்டு பின்வாங்கி போய் விட்டார்கள். God is calling us back again. ஆண்டவர் மறுபடியும் தம்மண்டையிலே உன்னை அழைக்கிறார். God is calling you back again. மறுபடியும் உன்னை அழைக்கிறார். Oh, the church of God, the God of the heavens is calling you again. பரலோகத்தின் தேவன் உன்னை அழைக்கிறார். There is a place where you and God met one day. நீயும் தேவனும் சந்தித்த ஒரு இடம் உண்டல்லவா? Everybody who are here, இங்க இருக்கிற எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொருத்தரும் கர்த்தரை ஒரு நாள்ல நீங்க ரட்சிக்கப்படுகிற அந்த அனுபவத்துல, ஆண்டவர் உங்களை தொட்ட அனுபவத்துல, அந்த இடத்துல நீங்க ஆண்டவரை ஒன்ன இடத்துல நீங்களும் ஆண்டவரும் சந்தித்த ஒரு இடம் இருந்தது. அந்த இடத்திற்கு நீ திரும்புவாயாக என்று சொல்லி என் ஜனமே என்று கூப்பிடுகிறார். Is calling you, my people, to come back to that very place. நான் உன்னை சந்தித்த இடத்திற்கு நீ திரும்பி வா என்று கர்த்தர். Where are you? Where are you? எங்கே இருக்கிறாய்? Those who are watching me, where are you? நான் என்னை பார்த்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, நீ எங்கே இருக்கிறாய்? The heart of God is open and welcoming towards his people. கர்த்தருடைய இதயம் உனக்காய் திறக்கப்பட்டு உன்னை வரவழைக்கின்றது. He says, I will hear from heaven, நான் பரலோகத்திலிருந்து ஒரு ஜெபத்தை கேட்பேன், forgive you, உன்னை மன்னிப்பேன், and I will heal the land. நான் தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பேன். This is what the prayer of Chennai must be. சென்னையினுடைய ஜெபம் இதுவாக இருக்க This வேண்டும். is what the prayer of the church must be. சபையின் ஜெபம் இவ்வாறு இருக்க வேண்டும். We don't pray for revival. எழுப்புதலுக்காக நாம ஜெபிக்கிறோம். We pray for coming back to God. கர்த்தர் அண்டையிலே திரும்பி வருவதற்காக ஜெபிக்கிறோம். வல்லமையை காட்பதை காட்டிலும் கர்த்தர் என்னை மன்னித்து என்னை ஏற்றுக்கொள்வீராக என்று சொல்லுகிற ஜெபம் தான் இன்றைக்கும் அவசியமாய் இருக்கிறது. That's what we need today. அந்த ஜெபம் நமக்கு தேவையா இருக்கிறது. We don't need the power, we need the savior. நமக்கு வல்லமை என்று சொல்ல நமக்கு தேவை வல்லமையின் தேவன். Hallelujah. 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 எனக்கு வல்லமை அவசியம் இல்ல, எனக்கு வல்லமையை உணர்கிற தேவை இல்லை, என் மீட்பர் என்னோடு கூட இருக்கிற ஒரு அனுபவம் எனக்கு அவசியமா இருக்கிறது என்று சொல்லுகிற ஒரு தேவ பிள்ளையாக நீ மாற வேண்டும். We need such experience in our life. நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்கிற அனுபவம் நமக்கு வேண்டும். God is calling my people. என் ஜனமே என்று கர்த்தர் உன்னை அழைக்கிறார். I am a father to them and they are children to me. நான் அவர்களுக்கு தகப்பனாய் இருப்பேன், அவர்கள் என் பிள்ளைகளாக இருப்பார்கள். என் ஜனம் என்று சொல்லுகிறப்போ அவர்கள் என் பிள்ளை, நான் அவர்களுக்கு தேவனாய் இருப்பேன், தகப்பனாய் இருப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். Hallelujah. நான் அவர்களுக்கு தேவனாக இருப்பேன், தகப்பனாய் இருப்பேன், அவர்கள் என் பிள்ளை. They are my children, I will be their father. It is the relationship he is talking about. ஆண்டவர் பேசுவது உறவை குறித்து பேசுகிறார். God is talking about relationship this morning. இந்த காலை வேளையிலே ஒரு உறவை குறித்து பேசுகிறார். நீங்க பிள்ளையா இருக்கீங்களா? அவர் உங்களுக்கு தகப்பனா இருக்கிறார் என்று சொல்லி ஒரு கேள்வியை ஆண்டவர் வைக்கிறார் உங்க இந்த காலை வேளையில உங்க முன்னாடி. Are you a child to me? Am I your father? God is asking you a question. ஆண்டவர் கேள்வி கேட்கிறார், நான் உனக்கு தகப்பனாக, நீ என் பிள்ளையாக இருக்கிறாயா? Yes, I want to ask that question, says the Lord. ஆண்டவர் சொல்கிறார், இந்த கேள்வியை உன்னை பார்த்து கேட்கிறேன். There is somebody who's asking, how can I be the child of God? நான் எப்படி தேவ பிள்ளையாக முடியும் என்று கேட்கின்றீர்களா? Are you asking that question today? அந்த கேள்வி நீங்கள் கேட்கிறீர்களா? How can I be a child of God? தேவனுடைய பிள்ளையாக நான் எப்படி மாற முடியும்? Just love the Father. தகப்பனை நேசித்தால் பிள்ளையாக Just விடுவாய். love the Father. அப்பாவை நேசித்தால் Just love the Father. அப்பாவை நேசி. தகப்பனை நேசிக்கும் பொழுது உறவு கூடும், உன்னுடைய பாவங்கள் எல்லாம் மறைந்து போகும், உன்னுடைய வேறான காரியங்கள்லாம் கர்த்தர் உன்னை மனம் மாற்றி காரியங்கள் எல்லாவற்றையும் உருமாற்றி உன்னை தன்னுடைய பிள்ளை அவருடைய சாயலாக உன்னை வரைந்து வைப்பார். Hallelujah. He will transform your life when you call him daddy. அப்பா என்று அழைத்து விட்டால் உன்னுடைய வாழ்க்கை மாறிவிடும். Will you call him daddy this morning? அவர் அப்பான்னு கூப்பிடுவீங்களா இந்த காலை வேளையில? Come on, you have to own him and call him. அவரை சொந்தமாக்கி கூப்பிடுங்கள். அப்பா என்று சொல்லுகிறப்போ அதுல எவ்வளவு பெரிய அன்பும் உறவும் இருக்கிறது ஒவ்வொருத்தருக்கும் தெரியும். Hallelujah. But more than that love, earthly connection. இந்த உலகத்து உறவை விட, more than that connection earthly, உலகத்தினுடைய உறவை விட, but there's a creator who wants you to call him appa. சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானாகிய ஆண்டவர் உன்னை அப்பா என்று உன்னை அழைக்கிறார். Hallelujah. அந்த ஒரு சுதந்திரத்தை ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்திருக்காருன்னா எவ்வளவு பெரிய அன்பு உங்க மேல வைத்திருக்கிறார் என்று சொல்லி ஒரு நிமிஷம் யோசித்து பாருங்க. கடவுள் தேவன் மனிதன் சாயல்ல உருவாக்கி தன்னை பிள்ளையும் அவர் தகப்பன் என்றும் உறவை தனக்கு தந்திருக்கிறாரே. Come on, celebrate that relationship. God has given you power to call him அப்பா.
That celebration must be there always. அந்த கொண்டாட்டம் நமக்குள் இருக்க வேண்டும். இன்னைக்கு என்னுடைய இதயத்துல ஒரே ஒரு நம்பிக்கை தான் இருக்குது. எனக்கு ஒரு தகப்பன் இருக்கிறார். எனக்கு ஒரு தகப்பன் இருக்கிறார். எனக்கு ஒரு தகப்பன். எத்தனை பேர் கையை தட்டி சொல்றீங்க தைரியமா? உங்க மார்பை தட்டி, என்ன பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, என்ன கவலை வந்தாலும் பரவாயில்ல, எவ்வளவு பெரிய பண பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, எனக்கு ஒரு தேவன் தகப்பனாய் இருக்கிறார். ஆமென், ஆமென். Says my people என் ஜனம் who are called after my name. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனம். You are chosen, your promise been given by God, you are selected by the Holy Spirit. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டவர்கள், கர்த்தருடைய பிள்ளைகள். அத மறுபடியும் சொல்லுங்க, நல்லா விளக்குங்க. அந்த மூணு விதமான காரியங்களை விளக்குங்க. You are chosen, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், you are picked, handpicked by God. தேவனால் கரத்தினால் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள். You have been given promise by the God of heavens. பரலோகத்தின் தேவன் வாக்குத்தத்தம் கொடுத்து அழைத்தார். The Holy Spirit is with you and he is your portion. பரிசுத்த ஆவியானவர் உன்னோடு கூட இருப்பார், அதுவே உன் பங்காக இருக்கும். Do you know what is the meaning of that? அதோட அர்த்தம் என்ன தெரியுமா? எந்த பிரச்சனையும் உங்களை மேற்கொள்ளவே முடியாது. கர்த்தருடைய கரத்துல நீங்க இருக்கிறீங்க. பிரச்சனை உங்களை விட்டு விலகி ஓடிதான் போகணும். சாத்தான் உங்களை பிடிக்க முடியாது, உங்களை சங்கிலி கட்ட முடியாது, நுகங்கள் மேல் வைக்க முடியாது, சாபங்கள் மேல வைக்க முடியாது. ஏன்னா பரலோக தகப்பன் சொல்லுகிறார், நான் அவர்களுடைய தேவனா இருப்பேன், அவர்கள் என்னுடைய பிள்ளையாக இருப்பார், என்னுடைய நாமம் தரிக்கப்பட்ட என்னுடைய ஜனங்கள். People who are called after my name, I am their father, they are my children. You are owned by God, you are selected by God, you are promise given by God. தேவனால் சொந்தமாக்கப்பட்டவர்கள், உரிமை பாராட்டுவதற்கு உரிமை பெற்றவர்கள். Who are you? நீ யார்? பக்கத்து பார்த்து கேளுங்க, நீ யாருன்னு கேளுங்க. நீ யார்? Who are you? நீ யார்? I'm selected and chosen by God. நான் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவனுடைய ஜனம். My people who are called after my name, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனம், if they will humble. தங்களை தாழ்த்தினால். What is the meaning of being humble? தன்னை தானே தாழ்த்துவது என்றால் என்ன? I am nothing and you are everything, Lord. ஆண்டவரே, நான் ஒன்றுமில்லை, வெறுமையாக்குகிறேன், எல்லாம் நீர்தான். Today if you ask me who I am, I will say I am nothing. என்னை பார்த்து நீ என்னன்னு கேட்டா நான் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லுவேன். ஒண்ணுமே இல்லை. பெரிய ஊழியம் இல்லை, பெரிய பணம் இல்லை, பெரிய நண்பர்கள் இல்லை, பெரிய அந்தஸ்து இல்லை, பெரிய ஆஸ்தி இல்லை, எதுவும் இல்லை. ஆனால் ஒன்று இருக்கிறது, பெரிதான தேவன் என்னோடு கூட இருப்பதால் நான் பெரியவன், நான் பெரியவன். எனக்குள்ளே ஒரு பெரிய தேவன் இருக்கிறபடியால் வாக்குத்தத்த சபையே, உனக்குள் there is a big God who is in you, so you are big. உனக்குள்ளாக ஒரு பெரிய தேவன் இருக்கிறார். Greater and mighty is he. Don't misunderstand that you are so ordinary and low and you are nothing. நீ ஒண்ணுமே இல்ல, வெறுமையானவன்னு நினைச்சு உன்னை தாழ்த்திக்காத. Amen. Hallelujah. Hallelujah. If you want a new anointing, what you must do? உனக்கு ஒரு புதிய அபிஷேகம் வேண்டும் என்றால் நீ என்ன செய்ய வேண்டும்? Keep your vessel empty. உன்னுடைய பாத்திரத்தை வெறுமையாக்கு. Hallelujah. ஒவ்வொரு நாளும் ஜெப அறைக்குள்ள நீ போகும் பொழுது, நான் ஒன்றும் இல்லை ஆண்டவரே, நான் ஒன்றும் இல்லை ஆண்டவரே, எனக்கு எதுவும் இல்லை ஆண்டவரே, நீங்கள் மட்டும்தான், நீங்கள் மட்டும்தான், நீங்கள் மட்டும்தான். இந்த ஜெபத்தை நீங்கள் பண்ண 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 when you say Lord I am nothing, I am nothing, I am nothing, God says I am everything to you, I am everything to you. I will give you new fresh anointing, I will give you fresh spirit, I will give you a new touch from heaven, I will restore you, says the Lord. நான் ஒன்றுமில்லை நீ வெறுமை ஆக்க, நான் உன்னை அபிஷேகிப்பேன், உன்னை புதிய சாயலாய் மாற்றுவேன், மாற்றிக்கொண்டே இருப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். போட்டி போட்டு போகிற இந்த உலகத்தில் போட்டி போடாமல் அமர்ந்திருப்பதான் ஞானம். ஆமென். Hallelujah. Hallelujah. God is saying, ஆண்டவர் சொல்கிறார், my people, என் ஜனமே, stay away from all this. எல்லா விதமான போட்டி பொறாமையிலிருந்து வெளியே வாங்க. Strife, division, manipulation, intrusion of the enemy, stay away from it. இந்த உலகத்தில் இருக்கிற போராட்டங்கள், வேறுபாடுகள், வாக்குவாதங்கள், இவை எல்லாவற்றையும் விட்டு வெளியே வாருங்கள். Strife, சண்டைகள், division, வேறுபாடுகள், manipulation,
ஒருவரை ஒருவர் தாக்கி பேசுவது, intrusion of the enemy, மற்றவங்களுக்குள்ளாக உள்புகுந்து அவருடைய காரியங்களை தலையிட்டு அவர்களுக்குள்ளே விரோதத்தை the வருத்துவது, cunningness of the devil. மிகவும் சாத்தானுடைய தந்திரங்கள். Stay away. இவைகளை விட்டு வெளியே வாருங்கள். Stay away. வெளியே வாருங்கள். பக்கத்துல தட்டி சொல்லுங்க, எங்க சண்டை இருக்கோ நீங்க இருக்க கூடாது, எங்க மற்றவங்கபடி குறை சொல்றாங்களோ நீங்க அங்க இருக்க கூடாது, எங்க எல்லாம் போட்டியும் பொறாமை இருக்குதோ அங்க நீங்க இருக்க கூடாது. நீ கர்த்தரால் அபிஷேகப்பட்ட பிள்ளை, நீ வேறு பிரிக்கப்பட்ட பிள்ளை, நீ அபிஷேகப்பட்ட பிள்ளை. ஆவியானவர் எங்க இருக்கிறாரோ அங்கதான் உனக்கு ஊழியம், அங்கதான் உனக்கு ஜெபம், அங்கதான் நீ வாழணும், அங்கதான் உனக்கு செழிப்பு, அங்கதான் உனக்கு ஆசீர்வாதம். You should stay with the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிற இடத்தில் அவரோடு கூட இரு. Yeah, that is where you must be. அங்கதான் நீ இருக்க வேண்டும். Where is God? தேவன் எங்கே இருக்கிறார்? Is God everywhere? எங்கும் தேவன் இருக்கிறார். Where there is liberty, there is the Spirit of God. எங்கே ஆவியானவர் உண்டோ அங்கே விடுதலை உண்டு. That is where God is. அங்கே தான் ஆண்டவர் இருக்கிறார். Hallelujah. Hallelujah. Where there is oneness and harmony and unity, there is God. ஒற்றுமை எங்கோ, ஒருமைப்பாடு எங்கோ, அன்பு எங்கோ, அங்கே தான் ஆண்டவர் இருக்கிறார். Today, is there unity in our church? நம்முடைய சபையிலே ஒற்றுமை இருக்கிறதா? There is a unity among little people. நமக்குள்ள ஒற்றுமை இருக்கிறதா? Others don't care what the church may do and what the church may go with the vision. I don't care. I just come and participate. I leave the church. மற்றவங்க எப்படிப்பட்டவங்களா இருந்தாலும் எங்க போனாலும் சரியாவில்லை, நான் வந்து கர்த்தரை ஆராதிப்பேன். இந்த அபிஷேகத்தில் நீ பங்காய் மாற வேண்டும் என்றால் உன் நாடி துடிப்பு, உன் மூச்சு, உன் பேச்சு சபை உடைய தரிசனமாய் நீ மாற வேண்டும். சபைக்கென்று வாரம் முழுக்க நீ ஆத்ம ஆதாயத்தை தேடி போக வேண்டும். சபைக்கென்று நீ ஜெபிக்க வேண்டும், சபைக்கென்று நீ கொடுக்க வேண்டும், சபைக்கென்று நீ வாழ வேண்டும், சபைக்கென்று நீ சாட்சியாய் இருக்க வேண்டும். You must work with the church, pray for the church and bring the souls for the church. Give yourself for the church. Church is not coming as a believer and sitting and paying your tithes and praying and listening the word and going. No, it's not. That's not a church. சபை என்று சொல்வது விசுவாசி வருவது, பிரசங்கம் கேட்பது, காணிக்கை கொடுப்பது மட்டுமல்ல. திருப்பி சொல்லுங்க அத. சபை என்று சொல்வது, சபை என்று சொல்வது சர்ச்சுக்கு வருவது, சர்ச்சுக்கு வருவது, காணிக்கை கொடுப்பது, காணிக்கை கொடுப்பது, பிரசங்கம் கேட்பது, பிரசங்கம் கேட்பது மட்டுமல்ல. It's not only that. அது மட்டுமல்ல. What are you partnering with the vision? அந்த சபையினுடைய தரிசனத்தோடு நீ என்ன ஒத்துழைப்பு கொடுக்கிறாய்? என் ஜனங்கள் என்று அந்த கூட்டத்தில் நீ ஒருத்தராய் மாற வேண்டும் என்றால் நீ சபைக்கென்று ஆத்ம ஆதாய பணியில் நீ தேடி போக வேண்டும். You should go behind the souls to come into the group where God calls you my people. ஆண்டவர் வந்து என் ஜனம் என்று சொன்னாரே, அதிலே ஒரு நபராக இருந்தால் நீ ஆத்துமாக்களை தேடி போக வேண்டும். There are some people who just want to stick around the outline of the church. சபையினுடைய வெறும் வெளிப்படையான காரியங்களில் இருக்க வேண்டும். I just want to see what is happening. என்ன சபையில் நடக்குது. I just want to see who is preaching. யார் பிரசங்கம். I just want to see who is worshiping. யார் ஆராதனை நடத்துறாங்க. Let others sing, I don't sing. மற்றவங்க பாடுவாங்க, நான் பாட மாட்டேன். God is saying, ஆண்டவர் சொல்றார், my love, என் அன்பு, when it covers you, உன்னை மூடும் பொழுது you become very vibrant and active in the church. சபையிலே மிகவும் சிறப்பாக கிரியை செய்கிற ஊழியனாய் மாறுவாய். ஹalleluya. ஹalleluya. இப்படிப்பட்ட நிரம்பும் வேறும் துடிப்பாக நீ மாற வேண்டும். கடைசி நாட்களில் ஆண்டவருக்காக உயிரை கொடுக்க நீ ரெடியா இருக்கணும். உயிரை கொடுக்க ரெடியா இருக்கணும். நீ சாதாரண ஆளா இருந்தது போதும். It's enough. It's enough you have been so ordinary and low and such a low form Christian people. அப்படி ஒண்ணுமே செய்யாம நான் சாதாரணமா இருக்க ஒரு ஆளா இருக்க விரும்புறேன்னா இருங்க. You understand me? நான் சொல்ற புரியுதா? You understand me? புரியுதா? My dear brothers and sisters, அன்பான சகோதர சகோதரிகளே, my people, என் ஜனமே, who are called after my name, என் நாமம் தரிக்கப்பட்ட என் if ஜனமே, they will humble, அவர்கள் தங்களை தாழ்த்தினார். humble, தாழ்த்தினார். what is the meaning of humble? தாழ்த்துது என்றால் என்ன? Letting go of your status. நீ இப்பொழுது இருக்கிற உனக்கு வாழ்க்கை தரத்தை விட்டு கொடுப்பது. முடியுமா? Letting go of your comfort. உன்னுடைய வசதியை விட்டு கொடுக்க முடியுமா? You cannot. I don't want to go into that because I can't handle it. நான் அது மாதிரி போக முடியாது, எனக்கு சமாளிக்க முடியாது. If you want the oil, எண்ணெய் வேண்டும் என்றால் you need to crush the olives. அந்த ஒலிவ விதையை நசுக்க வேண்டும். நசுக்க வேண்டும்.
கர்த்தர் உன்னை நசுக்கினால் நீ பெருகுவாய். கர்த்தர் உன்னை நசுக்கினால் நீ அபிஷேகம் இன்னும் கொள்வாய். ஆமென். கர்த்தர் உன்னை நசுக்கினால் உனக்குள்ள தேவ வேறு இன்னும் விருத்திக்கப்படும். எண்ணெய் வழியும். You will grow. Many cannot celebrate the anointing you carry. நீ பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை அநேகம் பேர் கொண்டாட மாட்டாங்க. யாரும் நீ அழகா இருக்கேன்னு சொல்ல மாட்டாங்க. யாரும் உன்னை பார்த்தா உங்களுக்குள்ள கிருபை இருக்குன்னு சொல்ல மாட்டாங்க. You know why? ஏன் தெரியுமா? Anointing has to make you separate. Anointing has to strip you from the inner core who you are and to bring you out as God wills to do it. கர்த்தர் விரும்புகிற இடத்திற்கு நீ வரும்படியாக அந்த அபிஷேகம் சகல காரியத்தை விட்டு உன்னை உரிந்து எடுக்கும். இப்படிப்பட்ட அபிஷேகத்தை உங்க வீட்டில் வச்சுட்டு இன்னைக்கும் நீங்க செயல்படாம இருக்கிற விசுவாசிகளே, you have such anointing. உனக்குள்ளே வல்லமையான அபிஷேகம் இருக்கிறது. ஹலோ, நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்களே ஒரு சேர், அது வெறும் சேர் இல்லை, உனக்கு ஆண்டவர் கொடுத்த சிங்காசனம் இந்த சபைக்குள்ள உட்கார்றது. You don't think ordinary. நீ உட்கார்ந்திருக்கும் இந்த நாற்காலி It's not ordinary place. சாதாரணமான ஒரு இடம் அல்ல இது. Hello, you're not sitting in an ordinary chair. நீ சாதாரண நாற்காலியில் உட்காரவில்லை. You are sitting in such a throne where God wants to pour out His power and His glory and His presence all over you. உனக்குள்ளாக அவருடைய வல்லமையும் அவருடைய கிருபையும் அவருடைய அபிஷேகத்தை ஊற்றும்படியாக கொடுக்கப்பட்ட ஒரு சிங்காசனம் என்று நினைத்துக்கொள். My dear brothers and sisters, என் அன்பான சகோதர சகோதரிகள், seek my face and pray. ஒவ்வொரு நாள் என் முகத்தை தேடி ஜெபித்தால், Seek my face and pray. முகத்தை தேடி ஜெபித்தால், 3 dimensions of God. தேவனுடைய 3 விதமான வித்தியாசமான கோலங்கள். When you are seeking, what happens? அவரை தேடும் பொழுது என்ன நடக்கும்? When you see His face, what happens? அவருடைய முகத்தை தேடும் பொழுது என்ன கிடைக்கும்? When you pray, what happens? நீ ஜெபிக்கும் பொழுது என்ன நடக்கும்? 3 dimensions. 3 விதமான 3 விதமான பரிமாணங்கள். 3 dimensions. 3 விதமான பரிமாணங்கள். You want to see God in different levels. பலவிதமான தரத்திலே உயர்விலே நீ ஆண்டவரை தேட வேண்டும். ஆண்டவரை ஒரே தளத்துல பார்த்துட்டு இருக்கிற அருமையான தேவ பிள்ளையே, அடுத்த தளத்திற்கு நீ எப்ப போகிற என்ற ஆண்டவர் அந்த கேள்வியை உன் முன்னாடி இந்த கால வெளில வைக்கிறார். நீ அவருடைய தேடும் பொழுது ஒரு தளமாய் இருக்கிறாய், அவர் முகத்தை பார்க்கும் போது அடுத்த தளமாய் இருக்கிறார். நீ ஜெபிக்கும் பொழுது இன்னும் அடுத்த தளத்திற்குள்ளாய் போக வேண்டும் என்று என் தேவன் விரும்புகிறார். Hallelujah. Hallelujah. Seeking face of God in prayer. தேவனுடைய முகத்தை ஜெபத்திலே தேடுவது. When you seek Him, அவரை தேடும் பொழுது you pursue Him. அவருக்கு பின்னாக பின்தொடர்ந்து செல்கிறார். When you pursue Him, நீ பின்தொடர்ந்து செல்லும் பொழுது goodness and mercy is following you. நன்மை கிருபை உன்னை பின்தொடர்ந்து When வரும். you seek His face, அவருடைய முகத்தை தேடும் His பொழுது face is full of glory and fire. அவருடைய முகமானது அக்கினி மயமானது, மகிமையால் நிறைந்தது. Your life gets more fire and glory. உனக்குள்ளாக மகிமையும் கிருபையும் அக்கினியும் இறங்கி வரும். When you go into the prayer, ஜெபத்திலே போகும் பொழுது you dwell in the secret place of the Most High. உன்னதமான உயர் மறைவிலே நீ வாழ்கிறாய். Shall abide under the shade of Almighty. அவரே சர்வவல்லுடைய நிழலிலே தங்குகிறாய். Why you can't even come out of that? Because you abide in Him. அதற்குள்ளே நிலைத்திருக்கிறபடியால் வெளியே வர முடியாது. சில நேரத்தில் ஜெபிக்கும் பொழுது நிறுத்தவே முடியாது. சில நேரத்தில் ஜெபிக்கும் பொழுது நீங்க வெளியே வரவே முடியாது. சில நேரத்தில் ஜெபிக்கும் பொழுது அபிஷேகத்தை நிறுத்தவே முடியாது. சில நேரத்தில் நீங்க ஜெபிக்கும் பொழுது கர்த்தருடைய அன்பு உங்களுக்குள்ள ஏவப்பட்டு நீங்க அழுது கொண்டே இருப்பீங்க. சில நேரத்தில் ஜெபம் உங்களை இன்னும் அரவணைச்சு கர்த்தருடைய இன்னும் கிட்ட நெருங்குகிற ஒரு அனுபவத்திற்குள்ள நீங்க போகும் பொழுது, அவருடைய முகத்தை நீங்க தரிசிக்கும் பொழுது இன்னும் அந்த அனுபவம் வேண்டும் வேண்டும் என்று சொல்லி நீங்க தேடிக்கொண்டே இருப்பீங்க. Seeking the face in prayer. ஜெபத்திலே அவர் முகத்தை தேடுவது. Hallelujah. Hallelujah. இது ஒரு ருசிகரமான ஒரு அனுபவம். இந்த ருசிகரமான அனுபவத்துக்குள்ள நீங்க வர வேண்டும் என்று என் தேவன், என்னுடைய ஜனங்கள் பொல்லாத வழிகளை விட்டு என் முகத்தை தேடி ஜெபிப்பீர்களானால் நான் உங்கள் பாவங்களை மன்னித்து இந்த தேசத்துக்கு நான் சேமத்தை தருவேன் என்று சொல்லுகிற ஒரு ஊழியத்தை கர்த்தர் இந்த சபைக்கு, நம்முடைய சபையோருக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரே ஊழியம் அவருடைய முகத்தை தேடி ஜெபிக்கிற ஒரு ஊழியம். கர்த்தர் சொல்லுகிற பொல்லாத வழிகளை விட்டு விலகு.
சபை ஆண்டுடையது. I will build my church. என் சபையை நான் கட்டுவேன். The gates of hell shall not prevail. பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்வதில்லை. பணம் எல்லா தீங்குக்கும் வேறானது. Hallelujah. There is explanation for this. இதற்கு ஒரு விளக்கம் தேவை, வியாக்கியானம் தேவை. ரொம்ப காமெடியான எக்ஸ்பிளனேஷன் இது, ரொம்ப சிரிப்பா இருக்கும். 2 fish and 5 loaves. 5 அப்போ 2 மீனும். Jesus says, let us, Jesus said to the disciples, you give them food to eat. அந்த சீரலை பார்த்து சொன்னார், அவர்களுக்கு போஜனம் நீங்களே கொடுங்கள். And the disciple says, it's far from the place, the town, there is no food here, but Jesus says, you give them food here. இங்கே ஆகாரம் இல்லை, அவர்கள் ஆகாரத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக வெகு தூரம் செல்ல வேண்டும் என்று சீடர்கள் சொல்கிறார்கள். ஆண்டவர் சொல்றார், நீங்கள் கொடுங்கள். சீடர்கள் சொல்றாங்க, ஐயரே கடை தூரமா இருக்கு, அங்க போய் வாங்கிட்டு வர முடியும், ஆனா வாங்க முடியாது, தூரமா இருக்கு. ஆனா இயேசுடைய ரிப்ளை என்ன தெரியுமா உங்கள்கிட்ட? நீ போஜனம் கொடுன்றார். Hallelujah. He says you can work it out if you have faith. விசுவாசம் இருந்தால் முன்னால் முடியும் என்று சொல்கிறார். Hallelujah. யாரோ ஒருத்தருக்கு ஆண்டவர் சொல்றாரு, இந்த மாசத்துல உன்னுடைய தேவைய விசுவாசம் இருந்தால் கர்த்தர் நிச்சயமாகவே இந்த மாதம் முழுவதும் உன்னுடைய மல்லிகை சாமானம், கரண்ட் பில்லு, உன் ரெண்ட் பில்லு, உன் பெட்ரோல் பில்லு, என்ன பில்லாக இருந்தாலும் என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படியே உன்னுடைய குறைவெல்லாவற்றையும் நிறைவாய் மாற்றுவார். Hallelujah. And Jesus goes to such a little level of faith to that little boy. அந்த சின்ன பையனுக்கு விசுவாசத்தை கர்த்தர் பார்க்கிறார். Why? ஏன்? Faith like a mustard seed. அது ஏன்னா விசுவாசம் என்பது கடுகளவு இருந்தால் போதும். கடுகு தான் அவங்ககிட்ட இருக்குது, அதை கொடுப்பான்றார். இன்னைக்கு உங்ககிட்ட கடுகு இருக்குது, மேலே இருக்குது. எத்தனை பேர் கடுகே இல்லைன்றீங்க? கடுகளுக்கு விசுவாசம், கை உயர்த்துங்க. கடுகளுக்கு விசுவாசம், சின்ன விசுவாசம். இந்த கையை நீங்கள் உயர்த்தின பிறகு என் தேவன் அந்த கையை நிறைவாய் மாற்றாமல் இருக்கவே மாட்டார். அந்த கையில் தான் அந்த ஆசீர்வாதம் வரப்போகுது. அந்த கையில் தான் அந்த ஆசீர்வாதம் வந்து மற்றவங்களுக்கு கொடுக்க போகுது. அந்த கை தான் மற்றவங்களுக்கு உதவி செய்ய போகுது. நல்ல கரங்களை தட்டி அபிஷேகமாய் என் தேவன் நடத்துவார். ஹல்லேலூயா. தன்னுடைய முகத்தை தேடி பொல்லாத வழிகளை விட்டு மாறி அவருடைய முகத்தை தேட வேண்டும். A form of godliness, தேவபக்தியின் வேஷம் இருக்கிறது. In the church has creeped in. சபைக்குள்ள என்ன இருக்கிறது என்றால் தேவபக்தியின் வேஷம் இருக்கிறது. பொல்லாத வேஷம், wicked ways of the enemy. பொல்லாத வழிகளை விட்டு திரும்ப வேண்டும். Why? ஏன்? எதுக்கு இந்த வேஷம்? யாருக்காக இந்த வேஷம்? Who are you cheating? யாரை ஏமாற்றுகிறோம்? Where are we going? நாம் எங்கே போகிறோம்? Life is coming to an end. வாழ்க்கைக்கு ஒரு முடிவு வருகிறது. It's coming to an end. ஒரு முடிவு வருகிறது. Wicked ways. பொல்லாத வழிகளை விட்டு திரும்ப. Wicked ways. பொல்லாத வழிகள். We have to turn from the wicked ways. பொல்லாத வழிகளை விட்டு திரும்ப. Turn to God. தேவனிடத்திலே திரும்ப. I will forgive you, says the Lord. உன் பாவங்களை நான் மன்னிப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். மன்னிச்சாதான் கேப்பேன்றார். Only if I forgive, then there's healing and there's God's sound can be heard. நான் உன்னை மன்னித்த பிறகுதான் தேசத்திற்கும் உனக்கும் சேமம் என்று சொல்கிறார். பொல்லாத வழிகளை விட்டு விலகி அவருடைய முகத்தை தேடினோமானால் கர்த்தர் மன்னிப்பேன் என்று சொல்லுகிறார். There is a beautiful quality when God forgives. தேவன் மன்னிக்கும் பொழுது அருமையான ஒரு குணலட்சணம் இருக்கிறது. He never forgives you as a sinner. ஒரு பாவியாக அவர் மன்னிக்கிறது இல்ல. You are my child. என் பிள்ளைன்னு மன்னிக்கிறார். When God forgives, தேவன் மன்னிக்கும் பொழுது you will never feel the anger. அவருடைய கோபத்தை நீ உணர முடியாது. இப்போ நீங்கள் போய் ஒரு குழந்தையா இருக்கும்போது உங்கள் அம்மா அப்பா கிட்ட என்ன மன்னிச்சிருங்கம்மா, தப்பு பண்ணிட்டோமா, மன்னிச்சிருங்கம்மா, அம்மா அப்படியே முகத்தை வச்சு அதெல்லாம் மன்னிக்க முடியாது, நீ பயங்கரமான காரியம் பண்ணிட்ட, அதெல்லாம் முடியவே முடியாது, போயிடு, என் கண்ணு முன்னாடி நிற்காத, போயிடு அப்படின்னு அம்மா அப்பா சொல்லுவாங்க. ஆனால் ஆண்டவர் அப்படி செய்யலை.
He never did that. அப்படி ஆண்டவர் செய்ய மாட்டார். With love he corrects us. நேசிக்கிறவளை சிருஷ்டிக்கிறார். 1 minute the prodigal son life changed. ஒரே வினாடியிலே கெட்ட குமாரனுடைய வாழ்க்கையை கர்த்தர் மாற்றி அமைத்தார். In 1 minute ஒரே வினாடியிலே he thought about how many servants are there in my father's house. அவன் சொன்னான், என் தகப்பன் வீட்டில் எத்தனையோ வேலைக்காரர்கள் இருக்கிறார்கள். His life changed to another dimension. அப்படி அவன் மாற்றின போது அவனுடைய வாழ்க்கையே மாறியது. கேக்குறீங்களா? கெட்ட குமாரனுடைய கதை என்னாச்சுன்னு கேட்டீங்களா? When he ate the pig's food, he thought about his father's love. பண்டிகையின் ஆகாரத்தை தின்று கொண்டு இருக்கும் பொழுது தகப்பன் வீட்டை நினைத்தான். Imagine the father's, heavenly father's love. இப்பொழுது பரலோக தகப்பனுடைய அன்பை நினைத்து பாருங்கள். கொஞ்சம் தராசுல வைக்கலாம். கெட்ட குமாரனுடைய தகப்பனுடைய அன்பும் பரலோக தகப்பனுடைய அன்பும் நீங்க தராசுல வச்சீங்கன்னா இந்த அன்பை காட்டிலும் இந்த பரலோக அன்பு மிகுந்த பெரிதான அன்பு. அந்த அன்பு இன்றைக்கும் உனக்காக காத்திருக்கிறது. ஆமென். Filled with love. அந்த அன்பு நிறைந்து உன்னை பாதுகாக்கிறது. Filled with love. அன்பினால் நிறைந்து. இந்த அன்புக்கு ரோஜா பூ தேவையில்லை. இந்த அன்புக்கு கிரீட்டிங் கார்டு தேவையில்லை. இந்த அன்புக்கு பரிசுகள் தேவையில்லை. இந்த அன்புக்கு அப்பாயின்மெண்ட் தேவையில்லை. Whenever you call him Abba Father by the spirit of adoption, he will come to that very place. அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிற புத்திர சிவகாரத்தின் ஆவியினாலே நீ கூப்பிடும் பொழுதெல்லாம் அவர் செவி கொடுப்பதற்கு இறங்கி வருகிறார். ஹalleluya. தன்னுடைய குழந்தையை போல உன்னை கையில் வைத்து உன்னை பாலூட்டி சீராட்டி உன்னை ஒவ்வொரு நாளும் தன்னுடைய நெஞ்சில் அணைத்து வைத்து நீ என் பிள்ளை 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 என்று ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் வந்து உன்னை தாளாட்டிக்கிட்டே இருக்கிறாரு. மறந்துடாத மறந்துடாத மறந்துடாத. உன்னை ஆண்டவர் மறக்கலை. உன் ஜெபத்தை மறக்கலை. உன் தியாகத்தை மறக்கலை. உன் உபவாசத்தை மறக்கலை. உன்னுடைய கரத்தில் என் தேவன் தன்னுடைய அன்பை ஊற்றுகிறார் அந்த கால வேளையில். ஆமென். I will forgive you. நான் உன்னை மன்னிப்பேன். Are you ready to be? நான் இடைபடுவேன். Are you ready to come to the place to say to God, forgive me? ஆண்டவரே வந்து ஆண்டவரே என்னை மன்னியும் என்று சொல்ற இடத்துக்கு To வருவோமா? reconcile with the Father. தேவனோடு கூட மறுபடியும் ஒரு தொடர்பை புதுப்பித்துக் கொள்ளுவோமா? நிறைய சபையில வார்த்தை கேட்டு போயிடுறாங்க. It's wrong. It's wrong. அது தப்பு. ஒவ்வொரு வாரமும் நீங்கள் வந்தீங்க உட்காரும்போது சபையில் நீ வார்த்தை பேசும்போது இந்த வார்த்தை என்னை என்னவா மாற்றிருக்கிறது என்று ஒரு நிமிஷம் தியானித்து அந்த வார்த்தை உனக்குள்ள மாற்றம் ஏற்படுத்தியிருக்கிறதா என்று அந்த அனுபவத்தில் நீ ஒரு நிமிஷம் போய் பார்த்து அதுக்கப்புறம் வீட்டுக்கு போ. When you come to church, see the word is working in you and whether you can come closer to God. Just 1 minute and say, Lord, is this word changed me because I listened to it? இந்த வார்த்தையை இந்த ஆறாவது நான் கேட்டபடியால் இந்த வார்த்தை என்னை மாற்றியதா? ஒரு நிமிஷம் தியானி. ஒரு நிமிஷம் அந்த வார்த்தையோடு நீ உறவாடு. Reason out with that word. அந்த ஒரு வார்த்தையை நீங்க ஆராய்ந்து பாருங்க. ஒருத்தர் உங்கள் மனசை நோங்கடிச்சுட்டு அந்த வார்த்தையை எப்படி தியானிக்கிறீங்க? எதை எப்படிப்பட்டு இந்த வார்த்தையை சொன்னாங்க? எதற்காக இந்த வார்த்தையை சொன்னாங்க? என்னை பற்றி சொல்கிறதுக்கு இந்த வார்த்தை இவங்களுக்கு என்ன உரிமை இருக்குது? இப்படியெல்லாம் அந்த வார்த்தையை போட்டு நுழப்பி கிளப்பி அப்படியே வேற உருவமாக பந்திரகாளியாய் மாறி அப்படியே கையில் சூளத்தை எடுத்துக்கணும் அப்படிலாம் நிற்கிறீங்களே. கர்த்தருடைய வார்த்தையோடு ஒரு நிமிஷம் உறவாடு. உன் வாழ்க்கை மாறும். உன் வாழ்க்கை மாறும். உன் வாழ்க்கை மாறும். உன் வாழ்க்கை மாறும். உன்னுடைய சிந்தை மாறும். உன் இருதயம் மாறும். உன் நுகம் மாறும். உன் வேதனை மாறும். உன் கவலையெல்லாம் மாறும். இன்னைக்கு நீ நீதிமானாய் வீட்டுக்கு கடந்து போகணும். உன்னை மன்னிக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். எவ்வளோ பெரிய பாவம் பண்ணீங்கனாலும் மன்னிக்கிற தேவன். ஆமா. Not because we are righteous. நாம் நீதிமான்கள் என்றல்ல. Not because of our deeds. நம்முடைய கிரியை நிமித்தம் அல்ல. இன்னைக்கு ஒவ்வொரு தேசத்திலுமே பேசுறேன். யாரும் உங்களை நேசிக்கிறோம் பாஸ்டர்னு சொல்லல. எப்படி பாஸ்டர் உங்களை நேசிக்கிறோம் சொல்ல, ஆனா உங்களுக்குள்ள வச்சாருங்க பாருங்க அந்த கிருபை, அதை நாங்க நேசிக்கிறோம் பாஸ்டர். அப்ப என்ன சொல்லுது தெரியுமா?
உன் மேலே ஆண்டவர் ஒரு நோக்கம், ஒரு சித்தம், உனக்குள்ள வச்ச காரியங்கள்லாம் மேன்மையாக இருக்கிறது. அந்த காரியமே மக்கள் உன்னை நேசிக்க வைக்கும், மக்கள் உன்னை ஆசீர்வதிப்பாங்க, மக்கள் உனக்காக உதவி செய்வாங்க, மக்கள் உனக்காக வேலை செய்வார்கள் என்று கர்த்தர் உன்னோடு கூட பேசுகிற, உன்னை தட்டி எழுப்புகிற ஒரு அபிஷேகம் உனக்குள்ள இருக்கிறது என்று மறந்து விடாதே. கர்த்தருடைய காரியம் உனக்குள்ள பயங்கரமாக இந்த கடைசி காலத்தில் உனக்காக வைராக்கியம் பாராட்டுகிற ஒரு அபிஷேகம் உனக்குள்ள தட்டி எழும்பட்டும். ஜெப வாழ்க்கை எழும்பட்டும், மன்னிப்பின் காரியங்கள் எழும்பட்டும். தேவனுடைய முகத்தை தேடு, பொல்லாத வழிகளை விட்டு விலகு, உன்னை தாழ்த்தி ஒப்புக்கொடு. என் தேவனுடைய கரம் உன்னோடு கூட இருக்கிறபடியா நீ வேறொரு மனுஷனாக மாறுகிறாய், வேற ஒரு மனுஷனாய் மாறுகிறாய். சாதாரணமான ஆள் இல்லை. யாரோடும் போய் சண்டை போட அவசியமே இல்லை. வேஸ்ட் வேஸ்ட். உன் ஜெபம் சாத்தானை கட்டி போடும். உன் ஜெபம் வியாதிகளை துரத்தும். உன் ஜெபம் வறுமைகளை ஒழிக்கும். உன் ஜெபம் உன்னை மேன்மைப்படுத்தும். உன் ஜெபம் கர்த்தருடைய முகத்தை உன் மேல் வீச செய்யும். உன் ஜெபம் என் தேவனுடைய கரம் உன் மேல படும். உன் ஜெபம் பொல்லாத வழிகளை விட்டு ஜனங்கள் திரும்ப. உன் ஜெபம் இந்த தேசத்துக்கு கர்த்தர் சுகத்தை அருள பண்ணுவா. There is sickness among the churches and leaders. இப்பொழுது சபைகள் மத்தியில், சபைத்தல மத்தியிலே வியாதி வந்திருக்கு. ஒரு வியாதி, disease. ஒரு வியாதி. You know what the disease? அந்த வியாதி என்ன தெரியுமா? நான், என் சபை, என் ஊழியம், என் குடும்பம் அப்படியே பரலோகம் போயிடுவோம். நீங்க போய் களத்தில் இறங்கணும். ஒவ்வொருத்தரும் ஊழியம் செய்ய ஆரம்பிக்கணும். ஒவ்வொருத்தரும் என்ன ஊழியம்? ஆத்மாதாயம் ஊழியம். ஆத்மாதாயம் ஊழியம். அப்படி செய்யலனா நம்ம கண்ணை மூடும்போது பரலோகத்தில் போகும்போது உங்கள் அக்கௌண்ட்டில் சைவர் இருக்கும், வெறும் பூஜ்ஜியம். எத்தனை ஆத்துமாக்கள் கர்த்தரிடத்தில் வந்தாங்க உங்கள் மூலியமா? சைவர். நல்லா வேலை செய்கிறோம், நல்லா சம்பாதிக்கிறோம், நல்லா காரியங்களை செய்கிறோம், உறவினர்களை நல்லா பார்த்துக்கிறோம், வீடு நல்லா பார்த்துக்கிறோம், பிள்ளைங்க நல்லா பார்த்துக்கிறோம், எல்லாருக்கும் நல்லது செய்கிறோம். கர்த்தருக்காக ஒரு வேலையும் நாம் செய்யவே இல்லை. இன்றைக்கி எனக்கு ஒரு சந்தோஷம். எனக்கு எதுவுமே இல்லைன்னா கூட 10,000 பேருக்கு இந்த கையில் ஜெபம் பண்ணிட்டு வந்திருக்கேன். இந்த கைக்கு வேல்யூவே இல்லை. ஆனால் இந்த கையை உயர்த்தி ஆண்டவர் எடுத்து ஒவ்வொருத்தன் தலைமையில் கையை வச்சு அபிஷேக எண்ணெயை பூசி என் ஜனங்களுக்காக ஜெபிப்பான் இந்த கையை பயன்படுத்தினார். பார்த்தீங்களா? அதுதான் ஆண்டவர் செஞ்ச காரியம். எங்கே போனாலும் ஆண்டவரை போய் ப்ரெசன்ட் பண்ணு. பைபிள் கொடுங்க, நியூ டெஸ்டிமெண்ட் கொடுங்க, மற்றவங்களுக்கு உதவி செய்யுங்க, மற்றவங்களுக்கு நன்மை செய்யுங்க. எப்போதும் உன் பிரச்சனையே யோசித்துக்கிட்டு, எப்போதும் உன்னை பற்றியே யோசித்துக்கிட்டு, எனக்கு இப்படி இருக்குது, அப்படி இருக்குது, இங்கே வலி, அங்கே வலி, இங்கே வலி, எல்லாம் வலியே பற்றி பேசிட்டு இருந்தால் உன் வாழ்க்கையே வலியாய் மாறிவிடும். சீவன் குமாரத்தையே உன் தூசியை தட்டி உதறி எந்திரின்றார் ஆண்டவர். Daughter of Zion, rise up from dust. Rise up from dust. எழும்பு, தூசியை உதறி விட்டு எழும்பு. There is much work to do. பக்கத்து பா சொல்லுங்க, எனக்கு நிறைய ஊழியம் செய்ய வேண்டிய வேலை இருக்குன்னு சொல்லுங்க. கிறிஸ்தவம் என்பது ஒரு மதம் அல்ல, தீவிரம் காட்டுவது. You are a terrorist. ஆண்டவருக்கென்று ஒரு தீவிரவாதி. You are a terrorist. கர்த்தருக்கென்று ஒரு தீவிரவாதி. ஏன் தெரியுமா தீவிரவாதி? அவருக்காக நான் என்ன பண்ண போறேன், எங்க போறேன், என்ன செய்ய போறேன், எங்க ஓடணும், எங்க பேசணும், எதை செய்யணும், இது மட்டும் நீ செஞ்சுட்டே நினைச்சுக்கோ, பரலோகம் உன் பின்னாடி பந்தாடும், தூதர்கள் உன் பின்னாடி பந்தாடுவாங்க. கர்த்தர் உன்னையும் அதே மாதிரி மாற்ற போகிறார். கர்த்தர் உன்னையும் அதே மாதிரி மாற்ற போகிறார். என் தேவன் பயன்படுத்துகிற காலம் வந்துவிட்டது. உன்னையும், உன் குடும்பத்தையும், உன் பிள்ளைகளையும், சபையையும், ஊழியத்தையும் ஆண்டவர் பயன்படுத்துகிற காலம் வந்துவிட்டது. ஹல்லேலூயா. 100 சபைகளை இணைத்து
100 போதர்கள் ஒவ்வொரு நாளும் பிரசங்கம் பண்ணா இந்த சென்னைக்குள்ள எவ்வளவு தீவிரம் காட்ட முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க சொல்லுங்க. 100 சபைகளை இணைத்து 100 சபையில் உள்ள மக்களை ஒன்று சேர்த்து 100 போதர்கள் ஒவ்வொரு நாளும் பிரசங்கம் பண்ணட்டும், ஒவ்வொரு நாளும் பிரசங்கம் பண்ணட்டும். இப்படிப்பட்ட தீவிரம் காட்டுகிற ஒரு தமிழ்நாட்டில் நம்ம இருக்கிறோம். ஆண்டவருடைய பணியில் சபைகள் இன்னும் ஷைன் பண்ணணும், ஆண்டவருக்காக பிரகாசமாக எந்திரிக்கணும், ஆண்டவருக்காக இன்னும் வைராக்கியம் பாட்டணும், ஆண்டவருக்காக இந்த தேசத்தில் அவனுடைய சுகம் எங்கும் பரவட்டும் நிலவட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிற கர்த்தருடைய ஜனங்கள் நீங்க தான் ஜெபிக்கணும். அதற்கு நம்ம அப்படியே எழுந்து ஜெபிக்க போகிறோம். Gracious Heavenly Father, பரலோக பரமபிதாவே, thank you for your word. உம்முடைய வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். Thank you for the healing which is coming forth right now. ஆண்டவரே, உம்முடைய ஜனத்துக்கு வருகிற சுகத்துக்காக ஸ்தோத்திரம். The altar call now. இப்பொழுது ஆண்டவரே, பலிபீடத்திற்கு உமது பிள்ளைகள் ஓடி வரட்டும். Those who want to serve God like anything. இதுவரையும் கண்டிராத விதத்தில் கர்த்தருக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்று விரும்புகிற கர்த்தருடைய பிள்ளைகள், I want you to raise your voice. ஆண்டவரே, அவர்கள் சத்தத்தை உயர்த்தட்டும். கர்த்தருக்காக நான் வைராக்கியம் பாராட்டுகிற ஒரு பிள்ளையாக மாற வேண்டும் என்று சொல்லுகிற யாராக இருந்தாலும் நல்ல வாய்களை திறந்து நல்ல கரங்களை உயர்த்தி ஆண்டவர் நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். விடுதலையா ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஆண்டவர் உங்களை பயன்படுத்த போகிறார். ஆண்டவர் உங்களை பயன்படுத்த போகிறார். நல்ல அபிஷேகம் உங்க வாழ்க்கையில் அபிஷேகம் பெருகட்டும், அபிஷேகம் பெருகட்டும், வல்லமை பெருகட்டும், தேவாக்கினி பெருகட்டும். நல்ல நல்ல வாய்களை திறந்து நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த சபையில கர்த்தர் ஊழியக்காரங்களை வைத்திருக்கிறார். இந்த சபையில ஆண்டவர் ஜெபிக்கிறவங்களை வைத்திருக்கிறார். இந்த சபையில ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறவங்களை வைத்திருக்கிறார். இந்த சபையில ஆண்டவர் இன்னும் பெருக பண்ணுகிற ஒரு அபிஷேகத்தை வைத்திருக்கிறார். ஆத்துமாக்கள் நிறைய 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 இந்த சபைக்குள்ளாக என் தேவன் ஆயிரக்கணக்கான ஆத்துமாக்களை கொண்டு வருகிற பணியில் என் தேவன் உன்னை பயன்படுத்த விரும்புகிறார். நீ அப்படிப்பட்ட ஒரு பணியாளராய் நீ மாற வேண்டும் என்றால் உன் சத்தம் உயர வேண்டும், உன் சத்தம் உயர வேண்டும், உன் கரங்கள் மேலாக போகட்டும், உனக்குள்ள அபிஷேகம் எழும்பட்டும். ஹalleluya 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 ஹalleluya. தகப்பனே உம்மை தேடி வருகிறோம், தகப்பனே உம்மை தேடி வருகிறோம். எங்கள் ஜனங்களின் மேல் என் தேவனுடைய வார்த்தை கடந்து போனதற்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை அவர்கள் மேல் தட்டி எழுப்பட்டும், தட்டி எழுப்பட்டும், அவர்கள் இடத்திலிருந்து தட்டி எழுப்பட்டும், தூசியை தட்டி எழுப்பட்டும், கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டட்டும். என் தேவன் கூப்பிடுகிறார், என் தேவனை கூப்பிடுகிறார். என் தேவனுடைய சத்தம் காதேஷ் வனாந்தரத்திலே அதர பண்ணுகிற சத்தம் உனக்கு எதிராய் வருகிறது. என் ஜனமே, என் ஜனமே, உனக்காக ரத்தம் சிந்தினேன் அல்லவா, உனக்காக என்னை தந்தேன் அல்லவா, உனக்காக நான் பலி ஏற்றுக்கொண்டேன் அல்லவா, உனக்காக சாபங்களை தீர்த்தேன் அல்லவா. என் ஜனமே, என் ஜனமே, என் ஜனமே, Father, touch your people. Touch your people. நல்ல உங்க தலைமையில கையை வைத்து நல்ல ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என்னை மாற்றும், என்னை மாற்றும். உமக்கு விருப்பமான பிள்ளையாக, உமக்கு விருப்பமான ஒரு ஊழியக்காரியாக, உனக்கு விருப்பமாக இருக்கிற ஊழியக்காரனாக என் மேல் தேவனுடைய சத்தம் கேட்பதாக, என் மேல் தேவனுடைய அக்கினி அமரட்டும், 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 வல்லமை அமரட்டும், என் தேவனுடைய வார்த்தை என் மேல் அமரட்டும், அமரட்டும், சுகம் பலன் ஆரோக்கியம் அமரட்டும், அமரட்டும், என் தேவனுடைய சத்தம் கேட்கட்டும், கேட்கட்டும். பொல்லாத வழிகளை விட்டு என்னை கர்த்தர் விலக்கி ஆண்டவரே உம்முடைய முகத்தை தேடுகிற ஒரு அனுபவத்தை எனக்கு தாரும், 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 தாரும். எத்தனை பேர் கரங்களை தட்டி கேட்கிறீங்க? உம்மை தேடுகிற ஒரு அனுபவத்தை எனக்கு தாரும், எனக்கு தாரு. நல்ல கரங்களை தட்டி கேளுங்க, நல்ல கரங்களை தட்டி கேளுங்க. இன்னும் அபிஷேகமாய் கேளுங்க, இன்னும் வைராக்கியமாய் கேளுங்க. பொல்லாத வழிகளை இந்த சென்னை பட்டணத்திலிருந்து என் தேவன் அந்த பொல்லாத காரியத்தை, அந்த பொல்லாத நோய்களை, அந்த பொல்லாத பாவங்களை, அந்த பொல்லாத காரியங்களை இயேசுவின் நாமத்தினாலே துரத்துகிறோம், 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 துரத்துகிறோம். சபையை தொடாதே,
சபையோர்களை தொடாதே, சபை தலைவர்களை தொடாதே. எல்லா நுகங்கள் முறியட்டும், சாபங்கள் முறியட்டும். எல்லா விதமான வியாதிகளை கொண்டு வருகிற, வறுமைகளை கொண்டு வருகிற இயேசுவின் நாமத்தினாலே இந்த வாக்குத்தத்த சபைக்குள்ளாக இருக்கிற தேவனுடைய அபிஷேகத்தின் வல்லமையின்படியே ஒவ்வொரு தலைவரும் கர்த்தருக்காக பிரகாசமாய் எழுந்திருக்கட்டும். ஒவ்வொரு சபையும் பிரகாசிக்கட்டும். ஒவ்வொரு ஊழியமும் செழிக்கட்டும். முக்கியமாய் அமெரிக்காவில் ஊழிய செய்து கொடுக்கிற அருமையான மோகன் சீலாஸ் ஐயாவுக்காக ஜெபிங்க. கர்த்தர் இன்னும் அவரை பயன்படுத்தட்டும். நல்ல கரங்களை உயர்த்தி நல்ல சத்தமா, நல்ல சத்தமா, நல்ல சத்தமா, நல்ல சத்தமா 2 நிமிஷம் ஐயாவை பயன்படுத்துங்க, ஐயாவை பயன்படுத்துங்க. மோகன் சி ஐயாவை பயன்படுத்துங்க, பயன்படுத்துங்க, பயன்படுத்துங்க. ஒரு இந்தியன் போய் அமெரிக்காவே கலக்கக்கூடிய அளவுக்கு அந்த கலக்கிற அபிஷேகத்தை இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே அந்த மகிமை அமெரிக்கா பட்டணத்தின் மேல் இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும். அருமையான பத்மாவளி அம்மாவுக்காக ஜெபிங்க. பார்க்கலாம் கர்த்தர் இன்னும் அம்மாவை பலப்படுத்தி இன்னும் நிறைய ஊழியம் செய்யணும். இன்னும் நிறைய ஊழியங்கள், இன்னும் நிறைய ஊழியங்கள். நல்ல ஊழியர்களுக்காய் ஜெபிக்கிற ஒரு சபை இது. சத்தமா ஜெபிங்க பார்க்கலாம், சத்தமா துதிங்க பார்க்கலாம், சத்தமா வைராக்கியம் பாராட்டுங்க. நல்ல சத்தம் 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 உயரட்டும். நீங்க ஜெபிக்கிறப்போ கர்த்தர் உங்க சிறையிருப்பை மாற்றுவார். நீங்க ஜெபிக்கிறப்போ கர்த்தர் உங்களுடைய எல்லா காரியங்களும் மாறும், மாறும், மாறும். ஆண்டவரே உடைய ஊழியக்காரரை கர்த்தர் பலப்படுத்துவீராக, 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 பலப்படுத்துவீராக. எல்லா நுகங்கள், எல்லா காரியங்கள் சத்துரு கொண்டு வந்த அத்தனை காரியத்தை இயேசுவின் அதிகாரம் உள்ள நாமத்தாலே கட்டி ஜெபிக்கிறோம், கட்டி ஜெபிக்கிறோம். நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். சத்தமா, சத்தமா, வைராக்கியமா, அபிஷேகமா, இன்னும் சத்தமா, இன்னும் வைராக்கியமா, இன்னும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, இன்னும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஜெபிங்க, 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 ஜெபிங்க. இன்னும் ஒரு அபிஷேகம், இன்னொரு அபிஷேகம், இன்னொரு அபிஷேகம், இன்னொரு அபிஷேகம், இன்னொரு அபிஷேகம், இன்னொரு அபிஷேகம், இன்னொரு அபிஷேகம். இந்த வாரம் முழுக்க என் தேவன் உன் மேல் ஒரு அபிஷேகம் வைப்பாராக. இந்த வாரம் முழுக்க என் தேவனுடைய சுகம் உன் மேல் இருக்கட்டும். இந்த வாரம் முழுக்க என் தேவனுடைய பலன் உன் மேல் இருக்கட்டும். இந்த வாரம் முழுக்க தேவனுடைய திட்டம் உன் மேல செழிக்கட்டும். இந்த வாரம் முழுக்க என் தேவனை நடத்துவாராக. Kabaraha shahalada rimalaha daraba sahaliya darabaria dalaga darabia limaruhu shahana mara diliya daraba likadura mara sahaliya darabaria andalabaria daraga libaruhu sahala diribi andorobo shahaliya dara libereha diribi anu shahana andarabaliya dara. ஓ நல்ல அந்நிய பாஷை பேசுறவங்களா ஒரு 2-3 நிமிஷம் நல்ல விடுதலையா பேசுங்க, விடுதலையா பேசுங்க. உங்க வீட்டுக்குள்ள எல்லாம் நிலவரம் மாறட்டும், உங்க வீட்டுக்குள்ள எல்லாம் நிலவரம் மாறட்டும். உங்க கையிட்டு செய்கிற எல்லா காரியம் வாய்க்கட்டும், 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 வாய்க்கட்டும். நீங்க போக்குல எல்லா காரியத்துல ஆபத்து வராதபடிக்கு என் தேவன் தடை 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 சத்துருவை தடை பண்ணுகிற தேவன். சத்துரு கொண்டு வர கலைகளை, எல்லா விதைக்கிற கலைகளை அறுத்து போடுகிற தேவனுடைய அபிஷேகம் உன் மேல இருக்குது. ஷகலஹதுயா லஹதரா லிஹதரா லஹதரா லஹதரிபி அந்தரோபோ ஷஹ. சபைக்கு எதிர்ப்பாய் வருகிற இந்த ஏரியாவில் இருக்க எல்லா நுகங்கள், எல்லா சாபங்கள், எல்லா வைராக்கியங்கள், வெறுப்புகள் இயேசுவின் நாமத்திலே உன்னை கட்டி போடுறேன், வைராக்கியம் கொள்றேன். லிமரா ஷஹலகதரபாரியாதலா. உங்க போதகருக்காக ஜெபிங்க, உங்க போதகருக்காக ஜெபிங்க, உங்க போதகருக்காக ஜெபிங்க. ஆண்டவரே எங்கள் போதகரை தேசம் எங்கும் கொண்டு போய் பயன்படுத்துங்க, தேசம் எங்கும் கொண்டு போய் பயன்படுத்துங்க, தேசம் எங்கும் கொண்டு போய் பயன்படுத்துங்க. ஒவ்வொரு தேசத்திலும் வார்த்தை கொடுத்து அநேக ஆயிரக்கணக்கான ஆத்துமாக்களை சம்பாதிக்கிற ஒரு ஊழியமா இந்த ஊழியத்தை தேவன் கனப்படுத்தி ஆசீர்வதிப்பீராக, ஆசீர்வதிப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. உங்கள் மேலும், உங்கள் பிள்ளைகள் மேலேயும், உங்கள் வேலைகள் மேலேயும், உங்கள் கரங்கள் மேலேயும் என் தேவனுடைய ஆசீர்வாதம் தங்கி இருப்பது. நல்ல இருக்கிறங்களை உயர்த்தி ஆண்டவரை துதிக்கிற வண்ணமாக, மகிமை செலுத்துகிற வண்ணமாக கரங்கள் மேலாக போகும் பொழுது ஆசீர்வாதங்கள் கீழாக உன் மேல் வரும். ஆண்டவரே உங்களுடைய கிருபை தாங்கட்டும், உங்க இரக்கம் தாங்கட்டும், ஆண்டவரே உங்க பலன் தாங்கட்டும். வருகிற வாரம் முழுமையாக திங்கள் முதல் ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் சந்திக்கும் வரை எங்கள் தேவனுடைய கரம், கர்த்தருடைய கரம், கர்த்தருடைய நன்மைகள்
கர்த்தருடைய கிருபைகள், கர்த்தருடைய இரக்கங்கள், கர்த்தருடைய அபிஷேகம் உங்க மேல தங்கி இருக்கட்டும், உங்க மேல தங்கி இருக்கட்டும், ஒவ்வொருத்தர் மேல தங்கி இருக்கட்டும். எல்லாரும் சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஒரு நிமிஷம் நன்றி சொல்லிக்கிட்டே இருப்போம். கர்த்தர் இத்தனை மாதங்கள் இந்த வருஷத்துல கண்மணி போல உங்களை காத்திருக்கிறார். கண்மணி போல இந்த 7வது மாதத்துல கர்த்தர் எல்லாவற்றையும் முடித்து ஒரு பெரிய ஆசீர்வாதத்தோடு கூட நீங்க இந்த மாதத்துல சாட்சியாக, வைராக்கியமாக நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். கோடி நன்றி அப்பா, கோடி நன்றி அப்பா, கோடி நன்றி அப்பா. இயேசுவின் நாமத்தினாலே ஆமென்.